வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம கடைக்கு வேறு மளிகை கடைக்கு போகணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்துங்க சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாருங்களா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சந்தை பயிட்டை கட் பண்ணிங்க ஒரு பாத்திரத்தில் அந்த சந்தையெல்லாம் போட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலைங்க துணியை வந்து சுத்தமாக கழுவி ஈர துணியை வந்து புழிஞ்சிட்டு இதில் போட்டு தட்டில் போட்டுங்க இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சந்தையை எடுத்து வைக்கணுங்க. இட்லி பானையில் வச்சுட்டு இட்லி பானையில் சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க. இந்த மாதிரி கரெக்டாக 2 தட்டு வருது பாருங்கள். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு விட்டிங்கன்னா போதுங்க, நல்லா வெந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க. மூடி வச்சு எடுத்து 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு தாளிச்சிடலாங்க. ஒரு வாணலி வச்சு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. வாணலி சூடானோன்னா ஆயில் வேணுங்க. ஆயில் சூடானோன்னா கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது பொன்னிறமாக பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீல வாக்கில் அறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். 4 பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்குறாங்க. எல்லாம் போட்டுடலாங்க. கருவேப்பிலை ஒரு கீத்துங்க வணக்கி விட்டுறலாங்க. சுத்தமாக வணக்கி விட்டுட்டு நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கணுங்க. அதோட கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுடலாங்க. வெங்காயம் வணங்கணுன்னு நம்ம இந்த வேக வச்ச சந்தவி வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தக்காளினா தக்காளி போட்டுக்கலாங்க, லெமன்னா லெமன் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் தக்காளி சேவை பண்ணுறேங்க. நல்லா பரட்டி விட்டுறலாங்க. தக்காளி வெந்த பிறகு நல்லா வேகணுங்க. தக்காளியோட ஒன்றாவே நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்திருக்கணுங்க. இது சந்தையில் உப்பு இருக்கிறனால தக்காளிக்கு அளவாக தாங்க நம்ம உப்பு போடணும். சந்தவி போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. ரெடிமேடு சந்தை இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணுங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் சந்தவி செய்யணும். ஸ்பீடாக ஆயிருங்க. நாங்கள் எங்களை மாதிரியெல்லாம் நீங்கள் புழிஞ்சு இட்லி எடுத்து எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. மூணு பச்சை மிளகா ஒரு வரமிளகா போட்டுருக்குங்க. அப்போ தான் காரத்துக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு தட்டில் போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்துர்லாங்க. கொடுத்துட்டு அடுத்தது நம்ம மளிகை கடைக்கு போயிட்டு வந்துடலாங்க. மளிகை சாமானமெல்லாம் தேவைப்படுதுங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினுங்க. கார்ன்பாக்ஸு, முந்திரி பருப்பு இல்லை, அப்புறம் கஞ்சி பவுட்ரு இல்லைங்க, ரிவர்வ் வாங்கினாங்க. தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு சோப்பு ஒரு 4 சோப் வாங்கினாங்களா, ஒரு பக்கெட் ஃப்ரீ கிடச்சிது. வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டுங்க. ஐஸ்கிரீம் இருந்துச்சுங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அங்கேயே லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பக்கெட் ஃப்ரீங்க. 5 சோப் வாங்கினா, கமாண்டா சோப் வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீங்க. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சாமி கும்பிட்டுலாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டுலாங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஆண்டவா பூ வச்சிடலாங்க. எல்லா சாமிக்கு பூ வச்சுட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சிடலாம். வீட்டில் மாம்பழம் தான் இருங்க. 2 செவ்வாழை தான் இருந்ததுங்க.
நேற்று வாங்கிட்டு வந்தார், அதையும் வச்சு விட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. இறைவனை என்றைக்குமே நம்ம தொழாமல் இருக்கக்கூடாதுங்க. அவர் தான் எப்பவுமே நம்மளுக்கு துணைங்க. ஆண்டவா, எல்லோரும் எல்லா நலனும் பெற்று நலமாக வாழ உன்னை நான் பிரார்த்திக்கிறேன். எங்கு நான் இருப்பினும் செய்வதோடு ஆயினும், ஏகனாயிருப்பினும் கூட்டமோடு ஆடினும், உங்க கோபமாயினும் பூஞ்சிரிப்பு ஆயினும், யோகிராம் சூரத்குமார் நம்மை வந்து ஆழுவாய்.